ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுத நேரம். இது ஒரு தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம சுவையான மிளகு பூண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு முழு தேங்காவை உடச்சிருக்கேன். காரத்துக்கு நான் ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி 4 எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறமா மிளகு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இதில். அப்புறம் ஜீரகம் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கொடன்னு அரைச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாக வேணாம். இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 4 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது நான் சேர்த்துக்கல. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே கடுகு தாளிச்சு கொட்டிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கி வச்சிடலாம். சுவையான மிளகு பூண்டு ரசம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க.